சாப்பிட்றா சாப்பிட்றா. அப்பாடா, நமக்கு வந்து பொம்பளை கட்டி பிடிச்சாதான் இதே வரும். பேச்சு வரும், பாட்டு வரும், எல்லாமே வரும். உங்களை கண்டா எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு. என்ன நம்ம ஆளுகிட்ட இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க? இடம் மெனக்கட்டு கட்டி பிடிக்க. உங்களுக்கு அப்புறம் மட்டும் தரேன், நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. வண்டியில கொடுத்த மாதிரி கொடுக்குறாள். தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு சௌரியத்துக்கு வாங்க. ஏன்னா வரையில தெம்பா வரணும், அப்பதான் நம்ம தண்ணியை விட முடியும். என்ன பண்ணுவேன் நீனு? இங்க வா. நீ என்ன புடுங்கிடுவேன்னு நான் கேட்குறேன். தண்ணியை குடிச்சிட்டு தெம்பா மட்டும் வந்தா நீ என்ன பண்ணிடுவ? வயிறு முன்னாடி தள்ளிருச்சு, இருக்கிற சாமான் தெரியல. ஆமா, பொம்பளைக்கு மாதிரி இது பெருசாகி போச்சு, வாய் மாதிரி சாமான் மாதிரி கிழிஞ்சோ இருக்கு. இல்லை நீ என்ன புடுங்கிடுவேன்னு கேட்குறேன். இல்லை கேட்குறேன். பின்ன எல்லா பப்பனும் முன்னாடி வந்து இடிப்பாங்க, இல்லைன்னா இடிப்பாங்க, இல்லைன்னா கட்டி பிடிப்பாங்க. இவன் சம்மந்தமே எல்லாமே பின்னாடி வந்து கட்டி பிடிக்கிறா. இதுதான் இடிக்குது ஒழிய மற்ற எந்த சாமானும் பட மாட்டேங்குது. என்ன மயத்துக்கு உயிரோட திரியறேன்னு கேக்குறேன். போச்சு நாண்டுக்கு தொங்கு. பப்புன்னு மோர கடைய பாரு, நல்லா இது மாதிரி புண்ணாக்கே திங்கற. என்ன வெட்டி புண்ணாக்கு. பிள்ளை தொப்பதான் இடிக்குதுங்குது உன்னை பார்த்து. இந்த பிள்ளைக்கு ஒண்ணு தண்டிடா. எத்த தண்டி வேணா இருந்துட்டு போகுதுடா, இங்கிட்டு திரும்புடாமல. தல உன்னை கட்டிக்க போறேன் யோகாக்காரன். நீ வச்சேதான் சட்டம், நீ பண்றதுதான் வேலை. கொஞ்சம் அவியத்துக்கு என்ன வேணாலும் செய்யலாம். அப்ப வரவே எதுவும் பண்ண மாட்டேன், நான் தான் பண்ணணும். சரி ராணி, என்ன ஆளை பார்த்து எப்போ இரவு விடாத. ஏன் என்ன பண்ணிடுவ? என்ன பண்ணிடுவோம்னு எழுத்த சட்டம் போடாத. இந்த மாதிரி வெள்ளை பைய தூக்கிட்டு வர்ற ஆளுகளெல்லாம் நல்லா மதிக்கிறதே இல்ல தெரியுமா? நீ மதிக்காம அது நமக்கு தேவையில்லை. முதல்ல யாரு நீ? சம்பந்தமே நம்ம தெரியல. உனக்கு நீ ஓகேன்னா ஓகேன்னு சொல்லு, நான் வேலையை முடிச்சிட்டு சோப்பை போட்டு குளிச்சிட்டு போகணும். ஏன் என்ன பண்ண போற? சோப்பு போட்டு குளிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். லக்ஸ் சோப்போட வந்திருக்கேன். நீ ஓகேன்னா சக்குன்னு முடிச்சு குளிச்சிட்டு போயிட்டே இருக்க. அது நக்கு சோப்பா லக்கு சோப்பா நக்குன மாதிரி தான். சும்மா ஓன் ஜவுரியத்துக்கு நீ பேசாத. ஜவுரியத்துக்குலாம் ஏயிட பண்ணிருக்க. பொம்பளை மாதிரி நடந்துக்க. என்ன மிரட்டியோ? என்ன நீ வச்சாலான்னு கேக்குறேன். அதான் வேற யார்ட்டே போய் பேசுமா. நீ என்ன கேக்குற? பொம்பளை போற மாதிரி இரு. போற ஓட்ல அவர் கண்ட கட்டணும், அந்த அளவுக்கு தெரிச்சு பாத்துக்க. ஆள் பார்த்தே பேசுற. தேவையில்லாம பேசி இருக்காத. ஆள் அவர் ஒல்லியா இருக்காரு, அடி பிரிச்சிருவாருன்னு. இங்க இரு. அப்படிலாம் ஆளை பார்த்து அவர் எனக்கு சப்போர்ட்டுக்கு வந்திருக்காரு. உனக்கு சப்போர்ட்டுக்கு வரல. அவர் உனக்கு சோறு போட்டு என்ன கூட்டிட்டு வந்திருக்காரு. உனக்கு அவர் சப்போர்ட்டுக்கு வந்திருக்காரு, உனக்கு நான் சப்போர்ட்டுக்கு வந்திருக்கேன். யாரு? நான் ஒரு ஆளை சந்திக்கல. அம்மா நீ யாரையே சந்திக்க நமக்கு தேவையில்லாம அனாவசியமா பேச. உனக்கு தான் பேச தெரியும், பேசாத. எனக்கு தான் பேச தெரியும், உனக்கு பேச தெரியாது. உன் வேலை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன். எனக்கு நீ பிரச்சனை பண்ணாத. நீ என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. என்னத்துக்கு என்ன வந்து கட்டி பிடிச்ச? என்னத்துக்கு என்ன கட்டி பிடிச்ச? எதுக்கு கட்டி பிடிச்ச? உன்னை கட்டி பிடிச்ச. ஏ தம்பி, ஐயோ தம்பி, ஐயோ தம்பி, ஐயோ தம்பி, ஐயோ தம்பி, ஐயோ தம்பி, ஐயோ ஐயோ. தென்பாண்டி ஜீமையில தேரோடு வீதியில மண் போல வந்தவன யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ. அப்புறம் இவதான் போட்டு மடாரம் குத்துறா. அப்புறம் யார் அடிச்சா மயிர? ஏண்டா போய் ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கைய வச்சு தள்ளிக்கிட்டு இருக்கு, பாத்து நீ சும்மா இருக்க? என்ன செய்ய சொல்ற? நீ இந்த பிள்ளை நெஞ்சில கை வச்சு அடிச்சு தள்ளுறா தம்பி. உன் பேச்சு மாதிரி மட்டும் கேட்கவே மாட்டேன். தள்ளுறான்னு சொல்லுவேன். சங்கத்துல ரிப்போர்ட் பண்ணி நான் 10,000 நான் கட்டேன். சங்க வளர்ச்சி நிதினே. சங்கத்துல என்னைக்கு சீடிப்படி விழுந்து மண்டை உடைய போகுதுன்னு தெரியல. எஞ்சரு ராணி, சும்மா அது இருக்கு இது இருக்கு நின்று பேசாத. ஐயோ 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 முருகா, ஐயோ ஐயோ தம்பி, ஐயோ தம்பி, ஐயோ தம்பி, தம்பி தம்பி. தென்பாண்டி ஜீமையில தேரோடு வீதியில மண் போல வந்தவன யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ. இந்த பாட்டு உனக்கு சொல்லி கொடுத்த யாரு? இன்னும் எதுக்கெடுத்தாலும் யார் அடிச்சாருன்னு இதானா அது? சும்மா சரி ஆள் வச்சிருக்க.
பாண்டி சீமையில தேரோடு வீதியில மான் போல வந்தவன யார் எடுத்தாரோ? அண்ணே 100 ரூபா காசு இந்த அனுப்புன கொட்டாம்படி போட்டு நம்ம வெட்டி ஆச்சுக்கிடுவான். இன்னும் யார் அடிச்சாருக்கிறது வச்சான்னு இங்க ஆள் வச்சு மிரட்டுற வேலை நம்ம வச்சுக்கிறாத. நான் ஆள் வச்சு மிரட்டல. சட்டான்னு கொடுத்தானா மட்டான்னு கேட்குது. தம்பி ஐயோ தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில மான் போல வந்தவன யார் எடுத்தாரோ? யார் எடுத்தாரோ? அவ போட்டு மல்லார் மல்லார் குத்துறா. யார் வச்சா மயில புடுங்குறாங்க. இங்க ராணி சித்திரை 13 நம்ம ஊர்ல ஒரு கேதம் இருக்கு. அது கேரளத்தை முன்கூட்டியே தகவல் சொல்லிடுறேன். ஆனா தெளிவா வாசிக்கிறீங்க. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டீங்களா? பாட சங்குக்கு சொல்லிட்டீங்களா? அவங்க இது வாசிக்க இவங்க ஆனா உன்ன மாதிரி லேடிஸ்லாம் நம்ம ஊர்ல ஆடுறாலும் ஓயாம லேடிஸை கட்டி பிடிப்பேன். சரி சும்மா உனக்கு ஆள் இருக்கு அப்படி இந்த அரட்டலு மிரட்டலு நம்மகிட்ட சித்தப்பா ஒரு மர்ம வேணும். ஒரு மர்ம வேணும். நீ ஏதோ மண்ணு கட்டிட கூடாது. மர்ம வேணும். மர்ம வேணும் சித்தப்பா. மர்ம வேணும். டிக்காசன் கூட மாமா மாமோய் டீ ஊர்ல இப்பதான் கொடுத்தாங்க. டிக்காசன் ரொம்ப அதிகமா இருக்கு. உங்க அத்தைட்ட வாங்கிடா. நான் என்ன புள்ளையா பத்து போட்டு வந்திருக்கேன். ஏடா என்னைய பார்த்தா என்னடா உங்களுக்கு எல்லாம் நீ வேணா ஆள் கூட்டிட்டு வா. ஆள் கூட்டிட்டு வாடா. நீ வேணா கூட்டிட்டு வாடா. நீ வேணா கூட்டிட்டு வா. நான் போறோட சாமாமல தெரிஞ்சு போச்சு. உனக்கும் தெரிஞ்சு போய் உள்ளவனுக்கும் தெரிஞ்சு போகும். பாத்துக்க ஒண்ணே முடிச்சு தோசை தொண்ணாந்து பணியாத்துக்கு படுத்து வேணும். தோசை தொண்ணாந்து அதுக்கு இடிபட வேணும். என்னடா பேச்சு பேசிட்டு? ஐயோ ஓ சித்தப்பா விழுக போறாரு. என்னடா பேச்சு பேசுற? அந்த பிள்ளை பார்த்து கேனா போனாங்களா? கேக்க போனாங்களா? பாத்தியா ஏண்டா பக்கம் மேல கரவ சும்மா நிக்கறா. எப்பற அந்த பிள்ளை கேனா போனா? அந்த பிள்ளை பார்த்து கேனா போனா. நானும் பாக்கறேன்டா. என்ன மாக்கா தங்கச்சிடா. நீ எப்பற அந்த பிள்ளை பார்த்து கேனா போனாங்களா? கேக்க பாக்கறேன். எப்பற அந்த பிள்ளை பார்த்து கேனா போனான்னு சொல்ல வாச வச்சு. இந்த பிள்ளை யாரு வந்திருக்கு? முகரை. நீ எப்பற அந்த பிள்ளை கேனா போனாங்களா? கேக்க போனால பாத்தியா? அக்கா இருக்கல யாரா? நம்ம தாய் குலங்கள்டா. இந்த பிள்ளைய பார்த்து எப்பற நீ கேனா போனா? எப்பற நீ கேனா போனா? எப்பற கேனா போனிட்டுக்க? மரியாதை உனக்கு அவ்வளவுதான். உங்கள கும்புறேன்டா. நான் கேனா போனான்னு ஒரு தடவை தான்டா சொன்னேன். அதுல நீ என்ன மல்லு கட்டிட்டு அப்படியே தோல்ல விட்டு அடி புடிச்சிக்கிட்டு ஒரு உங்களை 4 பேர் மல்லு கட்டுறாங்க. நாடகம் புழுன்னு தான் இருக்கு. தம்பி வாங்கடா வாங்கடா. சேலை தூணுக்கு சேலாட்டினா விட மாட்டேங்கிறாங்க. அன்பையா அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. கை தட்டுங்க. அதான் சார் சார்பாக அன்பையா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மக்களே அமைதி. நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு தெரியுது. நான் ஈபியிலிருந்து வர வந்திருக்கின்ற எனது பாசமிகு அன்பு அண்ணன் அவர்களை மேடைக்கு வரவேற்கின்றோம். ஈபியிலிருந்து ரமேஷ் உசரை பணைய வச்சு போஸ்ட் மரத்தில் ஏறி ஒரு பீஸுக்கு 150 ரூபாய் கணக்கு பண்ணி வாங்கி நேர 12:45 பிராந்தி கடையில் கொடுத்து
ஈப்பிலிருந்து வருவதற்கின்ற அண்ணே ஈப்பிலிருந்து வரல ஆளு கொட்டை தெரியுதா இப்ப கரெக்டா இருக்கா தட்சிணாமூர்த்தியா ஈபியில் வேலாக்கக்கூடிய அண்ணன் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு அதான பேரு மாத்திட்டு சொல்லி தட்சிணாமூர்த்தி அண்ணன் ஐயங்காலை ஏண்டா சண்டாளே அண்ணன் ஈபி ஐயங்காலை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்த முடியாது. சுதப்ப வேற யாருக்கு போத்தானா மர்மம் இருக்கு மர்மம் இருக்கு சுதப்ப மர்மம் எப்படி நல்லா இருக்கு ஆளு ஆனா அவங்க புரிஞ்சு அடிக்க வரான்பா அவ புரிஞ்சு அடிக்க வரான் தாயிலி அப்புறம் போதுவேன் டேய் வாங்கடா டான்ஸ் எங்கடா டேய் டேய் மைக் செட் இருக்கா என்னடா போனவன வேங்கினே காணா லேடிஸே காணா இந்த யாரும் 3 ரவுண்டு முடிச்சிருக்கும்லடா யதார்த்தம் அடிச்சாச்சே ஆனா பொம்பளைய கட்டி பிடிக்கிறா அந்த மைக்குக்கே கேட்கல ஏங்க என்னை கட்டி பிடிச்சாரா ஐயோ என்னை கட்டி பிடிச்சாரா கட்டி பிடிக்கல கட்டியே பிடிச்சிட்டாங்க கட்டியே பிடிச்சாங்களா 2 கண்ணால பார்த்தேன் எனக்கே தெரியலையே அவன் ஒன்னால அடி வாங்கிட்டு போய் அழுகுறேன் ஏங்க கட்டியே பிடிச்சாரா மறுபடியும் எப்படி பிடிச்சாங்கன்னு சொல்லி காட்ட சொல்லுங்க ஐயோ இன்னி வந்தா பாவடைய கிழிச்சிருவேன் எப்படி கிழிப்பாங்கன்னு சொல்லி காட்ட சொல்லுங்க சத்த இருந்ததுலடி அவங்கள பத்தி தெரியல ஏங்க ஒரே ஒரு ட்ரிப் எப்படி கிழிப்பாங்கன்னு மட்டும் சொல்லி கொடுங்க மனசுக்குள்ளேயே என்ன திட்டுறாங்க விடியட்டு அப்படின்னு சரி ஓ வேலை நீ பாருமா தேவையில்லாம அனாவசியமா பேசியிருக்காரு தேவையில்லாம நீ தான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க நான் என்ன பிரச்சனை உடனே உடனே நான் எதுவும் பேசல நீ என்ன நீ பேசுன அதுக்கும் கலைஞ்சு வச்சு என்னமோ சொல்ல வர என்னன்னு யாரு கூட கண்டு தள்ளி அழுதுகிட்டு உட்காந்துருக்கேன் பாக்குறேன் குனிஞ்சுக்கிட்டு டீ குடிச்சிருக்காண்டா நான் புள்ள இடிச்சு பிடிச்சி வரல குடிஞ்சுக்கிட்டே டீ குடிச்சிருக்கேன் இலையில குயிலே என்னடா திடீர்னு வரவோட வந்திருக்கேன் கார்த்தியா அந்த ஆளு யாரியா திடீர்னு வரங்களே அண்ணா நான் வடநாட்டுல இருந்து இங்க வேலைக்கு வந்தேன் ஹோட்டலுக்கு எப்பா வடநாட்டுல இருந்து வர முடியும் மசூர் ஒண்ணு சேப்பா இருக்கு கருப்பா இருக்கு வடநாட்டுல வந்தது இந்த மதுரை இந்த கருப்பு மதுரை வந்து தமிழ்நாட்டுல வந்தது இது எனக்கு தேவையில்லாத மசூர் சரி வரவோட வந்திருக்கேன் என்ன விஷயமா வந்திருக்கா அண்ணா நான் வடநாட்டுல இருந்து இங்க வேலைக்கு வந்தது ஹோட்டல்ல சம்பளம் கம்மியா கொடுக்குறாங்க பார்த்தேன் பூரா சிலிண்டர் அடுப்பு கடைக்கு சிலிண்டர் கிடைக்கலன்றாங்க பூரா கம்மாக்கில போய் விறகு விளையிட்டு வந்து வித்தேன் நல்ல வேலை வந்து என்னை காப்பாத்திட்டேன் நம்ம வீட்டுல 4 நாளா உழ வைக்கவே இல்லை அண்ணே விறகு கடைக்கார அண்ணே இங்க வாங்க அண்ணே நம்ம அண்ணே இருங்க நம்ம கடையில சிலிண்டர் தீர்ந்து போச்சு ஆமாண்ணே வர போடுறதுக்கு சிலிண்டர் இல்ல இந்த விறகு மட்டும் குடுத்தீங்கன்னா விறகுமே இருக்கு அண்ணே இங்க கொடுங்க இரியா அந்த அண்ணா கேக்குறாருல பொத்து அவரை 100 ரூபா கூட வட்டாங்க அண்ணே நம்ம கடையில நீ விறகு கொடுத்தேன்னு வச்சுக்கவே 100 ரூபா சம்பளம் கொடுக்குது 4 சப்பாத்தி கொடுக்குது உருளைக்கிழங்கு கொடுக்குது
அண்ணே அண்ணே அங்க கூட கூட பேசிக்கிடுவாங்க. ஏய் அண்ணே, நம்ம கடையில ஆப்பம் போடுறதுக்கு அண்ணே. விறகு இல்லனே ஏய், சிலிண்டர் யாரடா ஆக்கிட்டு? அண்ணே நான் அடிக்கிறேன். நொண்ணு நொண்ணு என்ன ரேட்டே பார்த்து அண்ணே உனக்காக நாங்க பாட்டே பாடுது டூயட் பாடுறியா? ஆ அந்த தப்பாத்துல உருளைக்கிழங்கு வச்சு அப்படியே உள்ள தெரிஞ்சு தப்பு ஏய் இங்க வா. ஏய் இரா இங்க வா. உருளைக்கிழங்கு வச்சு எதுக்குள்ள வச்சு சப்பு சப்புன்னு இருக்குவ? இதுக்குள்ள வச்சு இருக்குவியா? இல்ல கேக்குறேன். இதுக்குள்ள வச்சு இருக்குவியா? அக்கா, உங்களை- வடநாட்டுல இருந்து வந்தா இதுக்குள்ள வச்சு இருக்குவியா? அக்கா, உங்களை- ஏண்டா பெண்ண எதுக்குடா பெண்ண ஏண்டா ஐயோ அண்ணே ஐயோ அண்ணே ஐயோ அண்ணே ஐயோ ஐயோ அண்ணே ஐயோ அண்ணே அண்ணே ஐயோ 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 தென்பாண்டி தீமையில தேரோடு மீதியில மண் போல வந்தவன யாரெடுத்தாரோ 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 வளரோ பெறையே ஓ மாமா அந்த ஆளே தமிழ் தெரியாம புலம்பிக்கிட்டு இருக்காப்ல. இப்ப படம் பாரு तुझे देखा तो है जाना सनम प्यार होता है दीवाना सनम तुझे देखा तो है जाना सनम தென்பாண்டி தீமையில தேரோடு மீதியில மண் போல வந்தவன யாரெடுத்தாரோ 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 அந்த பிள்ளை அடுத்தது உனக்கு தெரியாதா? ஹலோ யாரோ ஒருத்தன் அம்மா அழுது பார்த்துக்கிட்டு பாட்டு வர கேக்குது. பாட்டு உங்களுக்கு ஏய் ஏய், ஏய் அக்கா. ஏண்டா என்னடா வச்சிருக்க உன் மனசுல? இதுக்குள்ள சப்பாத்தி வச்சு நீங்க திப்பியலோ? இல்ல கேக்குறேன். அங்க இருந்து வந்து இதுக்குள்ள சப்பாத்தி வச்சு இதுக்குள்ள சப்பாத்தி வைக்க வந்தியா? அக்கா விறகு எங்க அப்பா வேற சொல்லி கொடுது? என் விறகு உங்க அடுப்புல வைப்போமா? ஏண்டா உன்னாக்க சின்னி. ஆனா என் விறகு உன் அடுப்புல வச்சா எரியவே எரியாதுக்கா. இருமா இரு ஏன் அவசரப்படுற? அவன் விறக அடுப்புல கொண்டாந்து வைக்கிறேன். அப்புறம் வேற அடுப்புல வைக்காம எதுல வைப்பாங்க? சாப்பிட்டு சரி அக்கா நீங்க என் மண்டையில தான் அடிப்பீங்க. நீ கேட்டுக்கு நிக்கிற புண்ணாக்க தின்னு ஏண்டா வெட்டி புண்ணாக்கு. அண்ணே என்னண்ணே எனக்கு பசிக்குதா நீ சாப்பிட்ற? என்ன நான் பேசுனா உங்களை போட்டு அடிக்கிறாங்க. ஐயா அண்ணா இந்த அக்கா அண்ணே இந்த அக்கா அவங்க எத்தனை பேரா இருந்தாலும் அடிச்சு விடுவாங்க இருக்கா. ஏய் ஏய் ஏண்டா ஏண்டா பண்ணி பையல அவன் என்னடா வார்த்தை சொல்லிட்டு போறான்? அக்கா யாருக்கா? நான் நாடகத்துக்கு அக்கா ராணி அக்கா ஏண்டா அடுப்பு நெடுகமான விறகு ஏ கருவாடு பையல இங்க பாரு இங்க உன் சாமான அறுக்கல. அரே ஏய் ஏய் பாத்துக்கா. ஹலோ விறகு டேய் இறங்க முடியாது. நறுங்குடா ஏய் நெருப்புடா. டேய் அப்போ ஒண்ணு இப்போ ஒண்ணு நாலு பேர் சேர்ந்து சப்பானுடா. ஆனந்துக்கு அறியா ரவுடியாடா. ரெண்டாப்புல போட்டு இது பண்றாளடா. ஏய் ஒண்ணும் பண்ண இந்தாடா வாடா. நான் வரலடா. நீ வாடாண்டா நான் வாடிண்டுவேன். போடி வெண்ண நல்ல பொம்பளை வா இறங்கு. இப்ப என்ன அப்ப என்ன 4 பேரும் தப்பானும்டா.
देखा दो है जाना सनम प्यार होता है दीवाना सनम அக்கா எவரே நீங்களா தெரிய போறீங்களா வா நீ கிந்தி பாட்டு போடுறியோ சோகமா பாடுறப்பா நம்ம நேர போட்டு வாடிக்கிறா ராத்திரி அம்மா தூக்கம் போத்தடி சும்மா அச்சா அச்சா பச்சை கிளி ஏ அக்கா 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 உங்களுக்கு எனக்கும் பேச்சு இல்ல நான் உங்க கிட்ட வந்தா என்னன்னு கேளுங்க அதுக்கு மேல உங்களுக்கு எங்களுக்கு பேச்சு இல்லைங்கிற நான் அடி வாங்கி கூட்டத்துக்கு போயிட்டேன் அந்த அக்கா எனக்கு பெரியமா மக எவ்வளோ செய்யறெல்லாம் செஞ்சு தெரிஞ்சு போய் அப்புறம் நீ எனக்கு என்ன பொண்டாட்டியா மண்டையில 3 அடி அடிச்சிருக்க ஒன்னும் சொல்லலாமா அவன் ஆனா இந்த 3 வாரம் எங்க பாவம் உங்களை சும்மா விடாது ஒரு பொம்பளை எங்களை போட்ட அடியா அடிச்சு 3 வாரம் தாடி அழுகா 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 விடு 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 அவங்களாம் எவன்ட சொல்லு ஏப்பா உனக்கு கொஞ்சம் கூட மனது இல்லையா அடிக்காதமான்னு சொல்ல மனது வர மாட்டியா இனிமேல் வேகமா அடிக்கவா दिल तो पागल है दिल दीवाना है दिल तो அது யாரும் கடுகல்ல தண்ணி என்னடா சொல்ல வர ஆடாது கொடு கள்ள தண்ணி கூட்டத்துல புடிச்சு தள்ளி போனதெல்லாம் பொருசு இல்லை ஒருத்தன் என் குஞ்ச தடை பார்க்குறான் இருக்கா இல்லையா சிங்கினா சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா ஏய் சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா திங்கியடி அண்ணே அந்த பாட்டெல்லாம் அப்பா அப்படி பாடினது இப்ப எப்படி இந்த பாட்டு எப்படி அப்படியே மாத்திட்டாங்க பாருங்க சிங்கினா சிங்கியாடியா சிங்கினா சிங்கியாடியா இல்லைன்னா கையாடியா அரே கனங்கத்தா மீன் வாங்கி புள்ள மேலவாயா அதோடு நான் சமைச்சு வச்சேன் மாமா சமைச்சு வச்சா கலிக்கிறா கொதிக்குது என் கொதிக்கிறா கனங்கத்தா மீண்டு வாங்கி புள்ள மீண்டு வாங்கி அதோடு சமைச்சு வச்சே மாமா சமைச்சு வச்சே செய்து சும்மாவே அங்க ஏகப்பட்ட பெருசா இருக்கு இதை எடுத்துரு தனியா வெளியே உண்மையிலேயே நம்ம அருமன்பட்டி தானே அரமன்பட்டி அருமன்பட்டியில அழகான கூட்டம் இவ்வளவு மக்கள் முன்னா உன்னுடைய அருமை பெருமையை சொல்லணும் சரிண்ணே சரிண்ணே அருமன்பட்டியில உன்னுடைய அருமையை சொல்லணும் சரிண்ணே சரிண்ணே இவங்கெல்லாம் என்னண்ணே ஆனா அருமையை நான் சொல்லாம போகலன்னு வச்சுங்க மக்கள்லாம் நாளைக்கு உங்களுக்கு தெரியாது உண்மை ஒன்று உண்மையிலே உங்களுக்கெல்லாம் தெரியாது தம்பி காலேஜ் அண்ணனோட அருமை என்னைக்குத்தான் சொல்ல போறேன் எங்க சொல்லுங்க இவங்கெல்லாம் என்ன மனசுக்காரங்க இவங்கெல்லாம் அவங்கள பேசவே வேணாம் ஆனா இவங்கள காட்டிலையும் அந்த மிஸ்டர் ராணிய காட்டிலையும் உங்களுக்கு சூப்பர்ண்ணே ஓ இதுதான் இவரோட அருமையா டேய் ஏன்டா மூதேவி ஒரு பாடி இடி போட்டு வர்றது நான் ஏதோ முக்கியமான தாக்க சொல்ல போறான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் கனங்கத்தா மீன் வாங்கி புள்ள மேலவாயா அதோடு சமைச்சு வச்சே மாமா சமைச்சு வச்சே கொதிக்குது ஏன் கொதிக்குதா ரெண்டுல கொதிக்குதா சுத்துது ஏன் சுத்துதா குழியில சுத்துதா கனகத்த மீண்டு வாங்கி புள்ள மீண்டு வாங்கி
ஏய் உன்னை பேக் சைட் அடிக்க போறாப்ல பாத்துக்க. அங்கிட்டே வந்து ஏன்னா இங்க என்ன வந்து முட்டுற மறந்துபடி மாமா, அவர் ஆம்பளை. இங்கிட்டு வா இங்கிட்டு வா. அது எங்க அண்ணன். என்ன பாட்டு பாடுறா? நல்ல பாட்டா பாடுங்க. புது பாட்டா? ஐயோ அந்த பாட்டை பாடவா? சும்மா பாடு. ரெண்டு இல்லைன்னா ஒன்னத்தோட வாமா உன் பொந்துலன்னா வா. ஏய் ஏய் பாட்டு பாடுறா, என்ன பாட்டா? பாக்கு வெத்தல மாத்தணும் பாக்கு வெத்தல. காலேஜ் நான் பெரிய இந்த உண்ணி கிருஷ்ணா, நீ பெரிய இந்த இசைஞானி இளையராஜா. என்னண்ணே என் பாட்டுக்குள்ள நீ வாசிக்க வேணாம், ஏதாவது கம்முன்னு நான் பாட்டு பாடிக்கிறேன், நீ பாட்டுக்குரு. என்னண்ணே எப்படி சொல்லிய? பாக்கு வெத்தல மாத்தணும் பாக்கு வெத்தல மாத்தணும் ராணி பிள்ளை. ஐயா மணியண்ட பிறகு இப்பதானே சொன்னேன் அவனுக்கு ஒரு ஓட்டம் சொல்லணும், அப்புறம் உனக்கு ஒரு ஓட்டம் சொல்லணுமா? தண்ணி உள்ள ஒரு குடம் வச்சிருக்க, தூக்கி போதுன்னு ஊத்தி போயிருவேன், 2 லட்ச ரூபா வெட்டியா போயிடுவான். பாக்கு வெத்தல மாத்தணும். ஒரு திருப்பலி இருந்தா கொடுங்க, போதுக்குன்னு ஒவ்வொரு ஊத்து குத்தி போய் அப்புறம் நொட்டு நொட்டு எதுல ட்ரெயின் பாக்குறான். பாக்கு வெத்தல மாத்தணும். இல்ல இன்ன வரைக்கும் அடிக்கும் போதெல்லாம் கம்முன்னு உட்காந்துட்டாரு. இப்ப தைஞ்சப்புன்னு சைக்கிள்ல வர்ற மாதிரி வர்றாரு. வாய் கொண்டு போய் பழைய இரும்பு ஊத்து போய் அப்புறம் கைட்டு தக்கு 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 தக்கு. பாக்கு வெத்தல மாத்தணும் ராணி பிள்ளை தத்தக்கு தத்தக்கு தத்தக்கு. மண்டே பொளந்துருவேன். ராணி பிள்ளை என்னது அச்சக்கு சச்சக்கு சச்சக்கு இல்ல கேக்குறேன். பாக்கு வெத்தல அடிங்கப்பா. சௌரியம் இதுக்கெல்லாம் வாசிக்க முடியாது. வாசிச்சதுக்கு நான் பெரிய இளையராஜா, நீ பெரிய உண்ணி கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன கேட்டா? ஏய் நான் சொல்லவே இல்லை அப்படி. என்னன்னு சௌரிய புண்ணாக்குக்கெல்லாம் வாசிக்க முடியாதுன்றாண்டா. அப்படி கேட்க மாட்டாங்க. பாக்கு வெத்தல மாத்தணும். அந்த பிள்ளைய ஏறி அடிக்கலாம் பாக்குற, ஏன்டா அப்படி பண்ற? ஏ பாகான யால மரம் ஏ பாகான என்னமா என்ன ஏக்கிற? கட்டப்புல குட்ட புள்ள கருக மாதிரி போட்ட புள்ள கட்டப்புள்ள குட்ட புள்ள எதுவுமே இல்லையே. எங்க அப்பா அவங்க ஆட்டுற மாதிரி நீ ஆட்டு பார்ப்போம். என்ன பெரிய கட்டப்புள்ள குட்ட புள்ள கட்டப்புள்ள. என்னடா ஏய் மூதேவி இங்க என்னத்த பாக்குற? உதராம ஆட்டுனேன். கட்டப்புள்ள குட்ட கட்டிங்கா கொடுக்க கட்ட
புள்ள குட்ட அப்படி இல்லடா. ஏ கார்த்தி அப்படி இல்ல. இப்ப நான் சொல்லி காட்டுறேன் பாரு. இந்த பாரு. ஒரு அரை மணி நேரம் லீவ் விடுவேனே. எதுக்கு? என்ன பண்ண போற? 2 அடி அடிச்சிட்டு வந்துடுறேன். இல்லண்ணே, கை ஒரு மாதிரியா இருக்குண்ணே. ஏய் குர்ரா, அந்த பிள்ளை முத மாதிரி அடிச்சு விடுங்கண்ணே. முத மாதிரி அடிச்சு விடுங்க. இல்லண்ணே, அது முத மாதிரி அடிச்சு விடுங்க. இலக்காயிரு நேரம் நல்ல நேரம். அது ஏன்டா அந்த வேலை பார்க்குற? எல்லா காயும் மயிர்காய். ஏண்டா அந்த புள்ள யாரா? அது யார் நம்பிடா வந்திருக்கு? அது என்னடா வேணும் நமக்கு? பெரியம்மா மக. பெரியம்மா மகளை ஏறி அடிப்பாங்க. ஓஹோ, நமக்குள்ளே முடிச்சுக்கலாம். அப்படியே அழுதுட்டு போய் அவங்க அம்மா சொன்னால் விடுறி அண்ணன் தானே அப்படின்றான். ஏய் எரும மாடு. அப்ப நீ பாட்டு பண்ணி நான் ஒரு ட்ரெயின் நான் அதெல்லாம் அப்படியே நினைக்க மாட்டேன். சாப்பிடுனே ஆண்டையம் படத்தை. ஏய் நான் வேணா பாடவா? பாடுவேன். நீங்க 2 பேரும் செய்றீங்களா? நீங்க பாடுவீங்களா? நீங்க 2 பேரும் ஒழுங்கா செய்வீங்களா? இல்ல நீங்க 2 பேரும் செய்யலைன்னா உங்க செருப்பு எடுத்து உங்களை அடிப்பேன். எங்களுக்கு பத்தலன்னு நாங்க ஒத்துழைனா நீ கூட காரியம் உங்களுக்கு சரியா வருவேன். ஏன் நீங்க 2 பேரும் நல்லா செய்வீங்களா? பிரிச்சு பண்ணுவான் முந்தாலாம் அடி பிரிச்சு விட்டா. போட வேண கட்டி புடிடா கண்ணால கண்டபடி கட்டி புடிடா. ஏடா பெரியப்பா அண்ணன் தம்பி நீ ஏடா அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிய? பொம்பளைய கட்டி பிடிச்சிட்டு இருக்கா மயிறு. சும்மா இந்த வேலை மயிரெலாம் அடிச்சிடக்கூடாதுட்டா, மருதமணி தெரிச்சு போவோம். மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது. நான் தானே பார்த்தேன். சொல்றியா மாமா? சொல்றியா மாமா? நல்ல வேலை டவுசர் போட்டுக்க நேரம் முடிச்சுக்க போடான்னு முடிச்சுடுறா. ஒருத்தன் சொல்றேன் குஞ்ச காணாமா. அது எனக்கு கேட்டு எங்கும் புகழ் துவங்க இங்கு நான் துவங்க அன்னையான சுந்தரியே யான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய காணமே.
என்னமோ பாக்குறாரு அவரு. சபை வணக்கம் பாவடை குருவன் பாருங்க. அவங்க என்ன? அவங்க என்ன? அரை மணி பயலுடா போறோம். அங்க என்ன? குத்துராண்டி குத்துராண்டி திணைய தூரா குத்துராண்டி. உனக்கே தெரியாத மாதிரி இருப்பா. இத கடிக்கு. என்ன கலர் சட்டி போட்டிருக்கு? அண்ணே, நான் அப்படி ஆடலண்ணே. சாமி சிவ சிவா ஆடவா ஆடா. ஏய் என்ன பார்த்தப்ப விநாயகா விநாயகர் இங்கடா கருப்பண்டாங்க. கருப்பனா என்ன என்ன கலர்? காவல் தெய்வம் கருப்பு கருப்பு ஏய் கருப்பு தவுசரா? ஏய் குத்துராண்டி குத்துராண்டி திணைய தூரா குத்துராண்டி. தம்பி மிருதங்க வேணாம். நீ போ, நான் ஆல்ரவுண்ட் வந்து நாடகம் ஐயா கட்டையை பூரா வைக்க போறடா. கட்டையை வைக்க போறேன் இல்லை கொட்டையை வைக்க போறேன் தெரியல. மைச்சில் பேர் மைச்சில் பேர் முதல்ல சொன்னால தல அம்புட்டும் பொம்பளை செத்த உட்கால ஒளியா இருக்க. இவ அதுக்கு எல்லாத்துக்கும் கம்பெனி கொடுப்பாவல. வீட்டுக்கு வர சொன்னாங்க. அங்க 3 ஆள் இருக்காங்க. குத்துராண்டி குத்துராண்டி திணைய தூரா குத்துராண்டி. ஏப்பா ஏன் வா தெரியாம இறந்து வச்சு வா. சரி சரி அம்மா ஆ நீ குளிச்சுட்டு லக்ஸி சோப்பு இருக்கு போட்டு குளிச்சு வர சொல்லவா? வேணா எனக்கு ரொம்பவே வேணாம். தண்ணி ஏங்க ஏங்க எழுதி பேடியே கேன பையன்டு இங்க வாங்க. பாரு அவன் மிருதக்காரன் சிரிப்ப பாரு. அவன் ஆனந்தம் உன்னை பார்த்தோன்னா அப்படியே பூரிப்பு. இங்க வாங்க. ஏய் தெரியும்டா. தன்னானே நானே நன்னே தானே நானே நானே. நானே 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 தானே நானே நானே. எப்ப ஆடுவேன்? ஏன்னா ஏதோ சின்ன மடையா இருக்கு. எத்தனை அடி இருக்குது? 50 முடிச்சு எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. இப்போதான் அளந்து பார்த்தேன். 18க்கு 17 தான் போட்டிருக்காங்க. ஏய் எப்பயா ஆடுவிய? நீ ஆட போறீங்க பின்னாலே நான் கிடந்தா. ஆடலைன்னா நீ கூட ஆட்டி விடு. ஏய் எதை ஆட்டி விட சொல்ற? தன்னானே நானே நன்னே தானே நானே. நானே 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 தானே நானே நானே. போட்டு உடந்து போறாது. அப்புறம் நாளைக்கு நாடகத்துக்கு யாரை பிடிச்சி கேப்ப? யாரை பிடிச்சி கேப்ப? ஆர்வமா நல்லா ஆடுறீங்க. நல்லா பாடுறீங்க. ஆஹா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டேதே. அவர் என்னை தொட மாட்டாப்புல. கட்டி பிடிச்சி தான் உனக்கு உனக்கு என்ன ஒண்ணு வருது? சின்னம்மா. எங்க அம்மாவும் அவங்க அம்மா ஒண்ணா பிறந்தவங்க. அவங்க அம்மா உங்க அம்மாவை கூட பிறந்தவங்க. எனக்கு பெரியம்மா மக ராணி கொண்டையா உனக்கு ஏய். ஏய் இங்க வாவே. ஏன் கார்த்தி இவரை நான் என்னன்னு கூப்பிடணும்? நீ உனக்கு வந்து மாமா
சித்தப்பா. ஏய் நீ எனக்கு பெரியம்மா மகன்னா மயன்னா நான் உனக்கு என்ன வேணும்? மச்சான் வேணும். மச்சான். ஏண்டா வெண்ண மச்சான் அப்புறமா மச்சான். அவர் மச்சான். ஆ நான் உனக்கு அண்ணன். நீ எனக்கு அண்ணன் வேணுமா? அப்ப போ, கிட்ட வரக்கூடாதுல்ல. அண்ணன்டா தான் குறுக்கு போய்வல தெரியாம தெரியா. அண்ணன்டா யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கல்ல. என்ன பண்ணுவாரு அண்ணன்? அண்ணன் வெண்ணெய் வாங்கி தருவாரு. நல்ல நல்ல வெண்ணெய் வாயில உட்காந்து சொல்லலாம். தம்பி ஜென்ஸ் அம்மா உங்களை லவ் பண்ணலான்னு இருக்கேன். என்னமோ சொல்றாரு, என்ன சொல்றாரு? அந்த பையன் உங்களை விரும்புறாராம். நான் விரும்புறேன்னு சொல்லுங்க. தும் சே பியார் கர்த்தே. என்ன சொல்றாப்ல? ஒரு நாளைக்கு 2 தடவை செய்வாராம். எதை? காங்கட்டு போடுவாராம். சிடார் மடார். அது என்ன சிடார் மடார்னா? பகல்ல ஒரு தடவை, இரவுல ஒரு தடவை. அந்த நாள்ல முடியுமா? சிங்கிலி மங்கிலி. கரண்ட பூரா ரைட்டை பூரா ஆஃப் பண்ண சொல்றாரு. ஏன் ஆஃப் பண்ணிட்டு என்ன தடை இருக்க போறானா? காங்கட்டு போடுறது காயணுமா? இழுத்தக்க செய். என்ன இழுத்துக்கிட்டு செய்ய சொல்றாப்ல? இப்ப என்ன சொல்றான் தெரியுமா? ஒன்னால முடியலன்னா நோத்தால கூப்பிட்டு சொல்றான். யாரடா பாத்துக்க? தென்பாண்டி சீமையில தேரோடு வீரையில மான் போல வந்தவனே யாரடிச்சாரோ 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 வளரோ பெறையே தேயாதே இனியோ அழுது தேப்பாதே. அம்மா உங்களுக்கு காதல் எப்படி காதல் தெரியுமா? இப்ப வந்து உனக்கு ஹிந்தி சொல்லித்தாரு. அம்மா எனக்கு தெரியாதுங்க. அத்தா புல்தாக. நோ புல்தாக. நான் புல்தாக. நீ யாரோ புல்துங்க. ஏக் ஏக் ஏக்குண்டா ஒரு விரல விட சொல்றாரு. தோ 2 விரல். तीन 3 விரல். எங்க விட சொல்றாரு? चार 4 விரல். 5 மொத்தம் விட சொல்றாரு. 6 5 வரை ஹிந்தி 6 சொல்றியா? இப்போ வந்து தெலுங்கு. நீ ஒரு மலையும் சொல்ல வேணாம். அப்புறம் தப்பு தப்பா சொல்றா. தெலுங்காவது உருப்படியா சொல்லு. சரி இப்போ சொல்லிட்டேன், நல்லா சொல்லித்தரேன். நான் சொல்றதுக்கு மட்டும் லூப் போட்டு சொல்லணும். என்ன போடணும்? உனக்கு அது வேணாம். சொல்லவா? இது என்னது? மைக்கு. அது அது ஆல்ரவுண்டு. அது அது பெட்டி. அது அது மிருதங்கம். அது அது தாளம். இப்போ நான் சொல்றப்பெல்லாம் லூப் போட்டு சொல்லணும். இது மைக்குலு. அது மிருத ஆல்ரவுண்டுலு. அது பெட்டிலு. அது மிருதங்கலு. அது தாளலு. இது. அதனால உங்களுக்கு காதல் எப்படி காதலுமா? ஹலோ காதல் இல்லாதது என்னாச்சு? ஏன் விழுந்தீங்க? காதல் இல்லாதது வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமல் காட்சி தோன்றுமா? பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா? முத்தம் சிந்தாமலே முழுமையாகுமா? முழுமையா? காதல் இல்லாதது வாழ்க்கையாகுமா? கண்கள் இல்லாமலே காட்சி தோன்றுமா?
வாழ்க்கையாகுமா கதிர்கள் முத்தி போனார் களத்தில் சேரவே காதல் முத்தி போனார் நீ எங்கே சேர வேண்டும் இலைகள் கொஞ்சம் சாய்ந்தால் இலைகள் தாங்கவே இலைகள் கொஞ்சம் சாய்ந்தால் இந்த மார்பில் தாங்கவே ஒன்றில் ஒன்றாய் சேர வேணும் உன்னிலை சேர வேணும் உமது இடைவிடாமலும் நகப்படாமல் தட்டில் பூவெளி கையாள மாட்டேன் காதல் இல்லாத ஒரு வாழ்க்கையாகுமா இல்லாமல் காட்சி தோன்றுமா பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா ரத்தம் சிந்தாமலே முழுமையாகுமா முழுமையாகுமா காதல் இல்லாத ஒரு வாழ்க்கையாகுமா இல்லாமல் காட்சி தோன்றுமா இங்கு ஹார்மோனிய கலையரசு அன்புடன் மரங்காபுரியைச் சேர்ந்த ஜெ மணிகண்ட பிரபு அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு தம்பி காளீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் கோட்டடி குமரன் மாட்டடி மலையரசன் காட்டுக்குடியைச் சேர்ந்த ரூபன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. தாள கலைஞர் இன்பச்செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கு டான்ஸ் ஆடித்த ராணி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கு பப்பனாடித்த அன்பு மைத்தின மருதமுடியைச் சேர்ந்த மருதமணி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கு மற்றொரு பப்பனா எடுத்து கொடுக்கும் அருமை தம்பி கார்த்திகராஜா திணைத்தூர் கார்த்திகராஜா அவர்களுக்கு நமது விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவிக்கப்படுகிறது. எங்களுக்கு சிறந்த முறை ஒளிபரிக்க வந்திருக்கும் தர்சிகா ஒளிபரிக்க உரிமையாளர் அன்பனனுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது.